வந்திருக்கிறவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மிக அன்போடு நான் வரவேற்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். நம் கர்த்தர் மாறாதவர். இன்றைக்குள்ள பிரசங்கத்தின் தலைப்பு காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் சொல்றாரு அவன் கஷ்டத்தை மாற்றுவேன்னு சொல்றாரு. நம்முடைய கர்த்தர் எல்லாம் மாற்றுகிறவர், ஆனால் அவர் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய காருண்யம் மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது. சொல்றாருனால் கர்த்தர் அவர் மன உருவமுள்ள தேவன். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை, மாட்டீங்க. ஏன்னா எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாக இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து நம்மை தூக்கி நிறுத்துகிறார். ஏன்னா அவர் கர்த்தர், எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர், காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். நம்ம முதல்ல எந்த காலத்தில் இருக்கிறோம்? நம்முடைய காலம் என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? குறைபட்டவர்களா இருந்தா இன்னைக்கு நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு உங்களை ஒப்பு கொடுக்கணும். தரித்திரத்திலிருந்தா உங்களை ஒப்பு கொடுக்கணும், வறுமையிலிருந்தா ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா கத்த சொல்ல நான் நம்மிலிருந்து உனக்கு ஒரு மாற்றத்தை தருவேன். எபிரேயர்கள் 13வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருந்தாலும் சகலவற்றை மாற்றுகிறவர், தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சொப்பனம் பார்க்கிறான், யாரும் அர்த்தம் சொல்லல. அன்னைக்கு ஒரு ஞானி இருந்தான், அவன்கிட்ட வந்து தானியேல் சொல்றான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லாததுனால எல்லாரையும் கொண்டு போடுவேன்னு சொல்றான். இவன் என்ன ராஜாட்ட கூட்டிட்டு போனான், ஒருத்தரையும் கொள்ளாண்டான். நான் அந்த அர்த்தத்தை சொல்றேன்னு சொன்னான். கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே இவன் வந்து உடனே உங்க கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்றான். ஆனா இவன் என்ன சொப்பனம்னா, இந்த ராஜாவை நிச்சயம் தான் நடக்கும். நானும் உங்களுக்கு சொல்றேன், உங்க காலங்கள், உங்க நேரங்கள், உங்கள் சமயங்கள் இதுவரையும் குறைவுள்ளதாக இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு சொல்றார் நான் மாற்றுவேன்னு சொல்றேன். நம்ம ஒரு குடுகுடுக்காரன் போக மாட்டாங்க, எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்க, ஒருத்தன் வந்துட்டானா ஒளிச்சு நின்னோட கேட்கிறாங்க. இவ்வளவு இருந்தாலும் அவன் சொல்லிட மாட்டானா, எனக்கு நல்ல காலம் வரும், நல்ல காலம் வரும். நல்ல காலம் அவன் சொல்லி வராது, கர்த்தர் சொல்லி வரும். தேவன் வந்து நமக்கு ஒரு உதவி செய்யணும்னா யாரையாவது கொண்டு வருவாருங்க. நீங்க ஒரு மாற்றம் வரணும்னா எந்த ஒரு அதிகாரியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஜெப தேவ சமூகத்தில் சொன்னோம்னா கர்த்தர் மாற்றுகிறார். 2 கொரிந்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துல இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதாவது எல்லா மாற்றத்திலும் போலி இல்லாத மாற்றம் கிடையாது. எல்லாத்துலயும் போலி இருக்கு. நல்ல நோட்டு இருந்தா ஒரு கள்ள நோட்டு இருக்கு, ஒரு நல்லவன் இருந்தா ஒரு கெட்டவன் இருக்கிறான். அந்த அரிசி எல்லாம் இப்ப விலை கூடிட்டு, அந்த அரிசி அவர் சொல்றாரு, இந்த பெரிய மில்லை வச்சிருக்காங்க போலி அரிசி தயாரிக்கிறதுக்கு. கல்லுல அரிசி போல இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யுது சார், மாற்ற முடியாது. ஏன்னா 30 ரூபா இந்த அரிசி 80 ரூபா விற்கி ஒரு போலி வருது. அதாவது
ஒரு போலி இல்லாத வாழ்க்கை எதுன்னு சொன்னா பைபிள்ல தான் இருக்கு. அந்த போலி இல்லாத வாழ்க்கை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சந்தோஷமாய் இருக்கிறான். பழைய பாவங்கள் அவனை விட்டு போகிறது, பழைய சாபங்கள் அவனை விட்டு போகிறது, புதுசா ஒரு சந்தோஷம் வருகிறது, பழைய சிறைப்புகள் அவனை விட்டு அகன்று போகிறது. அப்ப ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் இல்லை, அதனால நான் அரசியல்வாதியை தேடுறேன், மந்திரியை தேடுறேன் அப்படிலாம் போனாலும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நமக்கு நிரந்தரமான மாற்றம் வேணும்னா நம்ம ஆண்டோட தான் வரணும். அதுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நிரந்தரமா நம்ம மாற்றணும். மாற்றி இருக்கிறார், இன்னும் மாற்றுவார். நம்புறவனுக்கு தான் எல்லாம் கிடைக்குங்க. விசுவாசிக்கிறவன் மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேவன் காலத்தையும் நேரத்தையும் மாற்றுகிறவர். நீங்க ஒருவேளை அழுதுட்டு இருக்கலாம், இதுவரையிலும் நான் பாரத்தோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கேன், என்னைக்கு ஒரு மாற்றம் கர்த்தர் சொல்கிறார், நான் நிச்சயம் பண்ண மாற்றுவேன். உன் காலத்தை மாற்றுவேன், உன் சமயத்தை மாற்றுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அவர் ஒருவரால் மாத்திரம் தான் முடியும். இந்த ஆளுன்னு நான் இயேசு மாத்திரம் பிரதிபலிக்க விரும்புறேங்க. அவர் நமக்கு வேணும். அவர் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. இதுவரை ஆச்சரியம் நடத்திட்டு வந்திருக்கிறார். ஒரு சில காரியங்களை பார்ப்போம். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்கு தருகிறார். நம்பர் 1, நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவர். நீங்க யாராவது துக்கத்துல வந்தா கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எதை மாற்ற? முதல் துக்கத்தை மாற்றுகிறார். மனுஷனுக்கு வாழ்க்கையில இந்தியமையானது இதுதாங்க. துக்கம் வந்துட்டு சொன்னா சாப்பிட முடியாது. ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க இல்ல, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ அது யாரால மாற்ற முடியும்னா தேவன் ஒருவரால் மாத்திரம் தான் மாற்ற முடியும். தூங்குறீங்க, அவர் உங்ககிட்ட வருவாரு. நீங்க வேலை செய்றீங்க, உங்ககிட்ட வருவாரு. நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க, உங்ககிட்ட வருவாரு. அப்ப உங்கள்கிட்ட வந்து அந்த துக்கத்தை தேவன் மாற்றுகிறார், கவனிக்கிறார். நம்ம எங்க போறோம், எங்க வாரோம், என்ன செய்வோம், எல்லாத்தையும் கவனிக்கிறாருங்க. அவர் நல்ல கடவுள். அவரை போல தேவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நமக்காக வந்தார், கல்வாரி மலையில் அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்பு நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. துக்கம் மாறணும்னா அந்த சமாதானம் வரணும். இதை எந்த பணத்தையும் கொடுத்து வாங்க முடியாது. உங்க இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தா பாருங்க. எனக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு, எனக்கு மாற்ற வரும்னு கேட்டு பாருங்க. நேர் வியாதிப்பட்டு போயிருக்கிறீங்க, அனுபவிச்சிருக்கிறீங்களா? நாங்க அனுபவிச்சிருக்கிறீங்க சொல்றோம். பல வருஷத்துக்கு முன்னாலே அன்புமா வந்து ஒரு மனோவிலியம்ஸ் ஒரு டாக்டர் சொன்னாரு, இவங்களுக்கு என்ன மருந்தெல்லாம் சரீரத்தில் ஏறாது, ரொம்ப காலம் வாழ மாட்டாங்க, என்ன வேணாலும் கொடுங்க. 16 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. கடவுள் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கு. 20 வருஷம் இருக்கும். 36 24 வருஷத்துக்கு முன்னால, அதாவது பைபிள் சொல்ல அவருடைய தழும்புகளினால், எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். உங்க சரீரத்துல ஒரு நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்க தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். உங்களுக்கு இது இல்ல, துக்கம் இருக்கு, யாரையும் சொல்ல முடியாது. கர்த்தர் பார்க்கிறார். இது ஆகாருக்கு நிலைமையில ஒரு காரியம் இருந்தது. ஆதியாகமத்து புத்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் படிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவையை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். சொல்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆண்டவரை நம்புவோம். வனாந்தரத்தில் அழிகிற ஒன்றும் இல்லை, தெரியும்ல. தண்ணி தாகம் வாழ முடியாது. அங்கெல்லாம் போற நிறைய பேருக்கு தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பிரதீப் எல்லாம் சவுதியிலேருந்து வந்திருக்கிறோம். நல்ல வெயில் சமயம் ஒரு 1/2 மணிக்கு கொண்டு விட்டா அப்படின்னா
சொல்றாங்க. நமக்கு இங்க இந்த அனுபவம் இல்லை, போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இவனும் அந்த அந்த அலைந்து திரிகிறா, பிள்ளை சத்தம் போட்டு அழுறான். கர்த்தர் பார்த்தாரு, துக்கமா இருக்கிறா, துக்கத்தை மாற்றணும். உடனே ஒரு தண்ணீர் துறவண்டை காண்பிக்கிறார். துறத்தில் தண்ணீர் கூட சந்தோஷம், தூக்கம் மாறுகிறது. எல்லா காரணத்தையும் பயன்படுத்துவோம். நம்முடைய தேவன் துக்கத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க கூட ஏதோ ஒன்று இல்லாம துக்கப்பட்டு இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த முடிவெல்லாம் உங்களுக்கு சகாயம் இல்லாம இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்ற நம்ம துக்கத்தை மாற்றுவேன்னு சொல்லி. ஈசாக்குக்கு அம்மா இறந்து போனான். ஒரே பையனே ரொம்ப நேசித்தான், பரமா இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கிறது. எதுவரை கவலைன்னு தெரியுமா? இப்ப கர்த்தர் மாற்றாரு பாருங்க. ரெபெக்காள் வர்றது வரையும் தான் கவலை. ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 67வது வசனத்தை படிங்க. 24 67 படிமா. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து போய் மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். பாருங்க, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். எவ்வளவு அற்புதமான காரியம். நம்பர் 1, நம்முடைய தேவன் துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். யார் யார் துக்கத்தில் இருக்கிறீங்க அவரை நம்புங்க, விசுவாசிங்க, உங்க துக்கத்தை அவர் மேல் வைங்க. நீங்களே தூக்கி சும்மா கூடாதுங்க. இவனுக்கு ஒரு துக்கம் இருந்து கல்யாணம் வருது, அவன் போய் ஜோ பண்ணிட்டு இருக்கிறான். ரெபெக்காள் ஒட்டகத்துல மாறா. அவர் சொல்றாரு, எலியேசர் அதுதான் எஜமான்னு சொல்லி ஓடி வந்தா. அந்த காலத்து முறையின்படி ஓடி போய் முட்டு போட்டுக்கிட்டு அவ தன்னை மறைச்சுக்கிட்டா. இவன் ரொம்ப சந்தோஷம். ஜோமனில இருக்கிற அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அவன் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாராளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன் மனைவியாக்கிட்டான். அதுவரை இந்த துக்கம் அவனை விட்டு மாறிட்டு. துக்கம் நிரந்தரம் கிடையாது, கவலை நிரந்தரம் கிடையாது, பாரம் நிரந்தரம் கிடையாது. பைபிள் சொல்லும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நம்ம எப்பெல்லாம் நம்ம துக்கத்தை நம்மளையே தூக்கிட்டு சுமக்கிறோமோ அது நம்மளை விட்டு போகவே செய்யாது. புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான், குறை சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நான் இன்றிலிருந்து என் துக்கத்தை நான் தூக்க மாட்டேன், ஏன் கடவுளுக்கு மேல வைக்கிறேன். அவர் அதெல்லாம் விரும்புறாருங்க. நீங்க எப்போ உங்க துக்கத்தையும் பாரத்தையும் வைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதலை தருவார், மாற்றுவார். அது நமக்கு வேணுங்க. தேவன் பெரியவராக அந்த அந்நாளுக்கு குழந்தை இல்லை, அழுதுகிட்டே இருப்பா. சிலர் வந்து எல்லாம் இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு உண்மையிலே அழுதுட்டு இருக்கிறாங்க. பயங்கர துக்கம். புருஷன் ஒரு நல்லவன், அவர்கிட்ட போய் பேசுறா. ஆனா ஒரு நாள் அவன் குறை சொல்லவே இல்லை. சிக்கலுக்கு இவளை குறை பண்ணிக்கிட்டே இருக்கிறா, சொல்லிட்டே இருக்கவங்கள யாராவது அப்படி துக்கப்படுத்திக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க யார் மேலையும் வருத்தத்தையும் பாரத்தையும் வைக்காதுங்க. அதனால ஒன்றும் கிடைக்க போறது இல்லைங்க. இந்த ஸ்டேஜில் நிற்கிறோம், யாருக்கு மேல எனக்கு ஒரு கோமை இருக்கு, அதை எப்படி தெரிஞ்சுட்டா கர்த்தருடைய கிருபை வராதுங்க. இங்க நின்று ஆண்டவர் சொல்லணும், நான் ஆண்டவரா தான் நான் படிச்சிருக்கேன். நீங்களும் அப்படிதான். உங்களுக்கு துக்கம் வரும் பொழுது எல்லாம் அவருக்கு மேல வைங்க. அவர் தான் மாற்ற முடியும், வேற யாரும் நம்ம துக்கத்தை மாற்ற முடியாது. அந்நாளுக்கு குழந்தை இல்லை. அவ வந்து அவன்கிட்ட கேட்டா அம்மா அதை பத்தி கவலைப்படாத, 10 பிள்ளைகளுக்கு அதிகம் நான் தான் உனக்கு பிள்ளைன்னு சொல்லலாம். அவ்வளவு மனைவி நேசித்தான். இவ இல்லை, எனக்கு குழந்தை வேணும். ஒரு நாள் தேவசமத்துல வரா, அங்க வந்து ஜோ பண்ணிட்டே இருக்கிற. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் சட்டம் ஒயின் எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க சொல்றாரு. அப்போ இவரு பார்த்துட்டே இருக்கிறார். ஏழி பெரிய 40 வருஷம் ஊழியம், பெரிய பிரதான ஆசாரியன். அவர் பார்த்துட்டே இருந்தாரு. இவர் நினைச்சாரு ஒரு போதையில இருக்கா போலுக்கு. எல்லாரும் ஜோ பண்றாங்க, என்னமா அழுதுட்டே ஜோ பண்ணிட்டு இருக்கிறான்னு கிட்ட போனாரு. போய் பேசினாரு. ஐயோ பயங்கர தூக்கம், என்னமா போதையில வந்திருக்குதுன்னு கேட்டாரு. சொல்றாரு, உங்களுடைய அடியாளி பேலியாளின் மகளாக என்ன போதையில வரல, நான் மனக்கிலேசம் இல்ல. இவர் திரும்பி கொஞ்ச தூரம் வந்தோட கர்த்தர் நடத்தி போய் சொல்லு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அற்புதமான சரித்திரங்க. உடனே அவன் சொல்றா, அங்க ஒரு நம்ம பொருத்தனை பண்ணா நிறைவேற்ற மாட்டோம், நம்ம சூழ்நிலைக்கு எப்படி மாறி போயிடும். இது நல்ல ஒரு சரித்திரங்க.
இன்னைக்கு வர சாமுவேல போல ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் பிறந்து வரல. இயேசு பிறகு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இயேசுப்பா எல்லாருக்கும் மேலான தீர்க்கதரிசி. இவருக்கு தேவன் கிருபை கொடுத்திருந்தார். அப்ப சொன்னா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தந்தீங்கன்னா நான் என்னைக்கு அதை ஆண்டவர் கொடுத்துருவேன். அவன் என்னைக்கு ஊழியம் செய்யட்டும். ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு பிறகு நிறைய பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு வயசாச்சு, ஒரு நிக்கர் தைச்சா, ஒரு ஷர்ட் தைச்சா, ஏரிக்கு கூட்டிட்டு வாரா. இவர் மறந்துட்டாரு. இவன் சொன்னீங்கன்னா போதை அடிச்சுட்டு வந்து கேட்டாத சொல்லல. நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அவ ஞாபகப்படுத்துறா. கர்த்தர் சொல்றாரு வரட்டுமா, ரொம்ப சந்தோஷம். அவன் சின்ன பையன்லயே பணிவிட செய்யறான். நீங்க இங்க வரீங்கல்ல, தேவாலயத்துல ஒரு பணிவிட செய்வீங்கன்னா அதுக்கேற்ற பிரதிபலனை தருவார். கூட்டம் போடக்கூடாது. இவன் நான் செய்ய மாட்டேன், நீ செய்ய போட்டி வரைஞ்சி விட்டுறக்கூடாது. நம்மளால முடிஞ்சதை கத்தருக்கு செய்யணுங்க. இவன் ஏரிக்கு 2 பிள்ளைகள் ஓப்பனிங் பிள்ளைகா செஞ்சு வந்தாங்க. அவங்க செய்யல, இவன் செய்தான். அவங்கள ஆர்டர் கூப்பிடல. இந்த அம்மாவுக்கு துக்கத்தை எப்படி மாற்றாரு பாருங்க. ஒரு நாள் தூங்கி கிடந்தான். கத்தர் வந்தார், சாமுவேல் என்று கூப்பிட்டார். அதுவரை நான் ஆண்டவரை பார்க்கல, கத்தருக்கு சத்தத்தை கேட்கல. ஏலிக்கு சத்தத்தை மாத்திரம் கேட்டிருக்கிறான். இவர் சொல்ற ஆலோசனை எல்லாம் சொல்லுவான். கால் தடவை கொடுப்பான், கை தடவை கொடுப்பான். அவருக்கு ஒரு பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கிறான். அதனால என்னன்னு கேட்டாரு, ஐயா எதுக்கு கூப்பிட்டீங்க? அவர் சொன்ன நான் அவனை கூப்பிட்டு போய் படுத்துக்கிட்டான். ஆனா ஆண்டு உடல்ல கர்த்தர் உங்க துக்கத்தை மாற்ற வரும் பொழுது யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. இவன் ஆண்டு உடல்ல மறுபடியும் ஏறி இந்த சாமுவேல் கூப்பிடுறாரு. மறுபடியும் வந்து நிக்கிறான். இப்ப தெரிஞ்சுட்டு பிள்ளையாண்டான தேவன் கூப்பிடுகிறார். இவங்க படுத்த உடனே இவர் சொல்லி விடுறாரு, இனிமே ஒன்னே கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒரு துக்கத்துல பிறந்த மகனுக்கு வாழ்க்கை சரித்திரத்தை பாருங்க. இவன் சொன்னா கர்த்தர் அவனை பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் எழுதின நிருபம் 2வது அதிகாரம். அன்னாள் பாடுறா பாருங்க, 7, 8வது வசனத்தை படிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவரை புழுதியிலிருந்து எடுத்து எளியவரை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவரை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். எல்லாரும் கரங்கள் தெரிவிக்கிறோம் கொடுத்துவோம். உங்களுக்கு குழந்தை இல்லையா? ஆண்டோட கேளுங்க. உங்களுக்கு வேலை இல்லையா? ஆண்டோட கேளுங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லையா? ஆண்டோட கேளுங்க. தருகிறது வரையும் விடக்கூடாதுங்க. எல்லாம் உபவாசம் நடக்கு. நேற்று கூட நிறைய சொல்லிட்டு இருந்தோம். ஒரு காரியத்தை நீங்க திட்டம் பண்ணிட்டீங்கன்னா ஜெபம் சொல்றது என்ன தெரியுமாங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ஆமென் சொன்ன ஜெபம் முடியலங்க. ஜெபம் முடிஞ்சிட்டா அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பதில் இருக்கு. நம்ம என் ஆத்துமாவை போட்டு அவ்வளவு ஆசீர்வாதம் சொல்றோம். வெளியே வந்து நீங்க எப்படி இருக்கீங்க? இதோ இருக்கிறோம். வார்த்தை ஜெபம் பண்றது நல்லா இருக்கணும்னு பண்ணிட்டு போறோம். ஆமென் போட்டவங்க ஜெபம் முடியாது. உங்களுக்கு பதில் கிடைக்கல, அப்பதான் ஜெபம் முடியும். அப்போ கிடைக்கிறது வரை கேட்டுட்டே இருக்கணும். ஒருவேளை நிந்த வரலாம், தூஷிப்பு வரலாம். அண்ணாளுக்கு நிந்த தூஷிப்பெல்லாம் வந்தது. அவ பாடுறா பாருங்க, அவள் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துற. அப்படிதான் சாமுவேலை வைத்தார். பிரபுக்களுக்கு மேல வைத்தார், ராஜாக்களுக்கு மேல வைத்தார், சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணினார். எல்லா இடத்துலயும் சாமுவேலை போய் கேட்கிறோம். இந்த அம்மா துக்க நேரத்துல அழுது வாங்கினா. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது துக்கத்தோடு பாரத்தோடு கவலையோடு வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு சுமதில் வைங்க. 31ஆம் சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டு. எத்தனை பேர் கேட்கிறீங்க? துக்கம் வரும் பொழுது மற்ற உதவியை தான் நாடுறோம்.
துக்கம் வரும்பொழுது எங்கேயோ போய் புலம்புறோம். இல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படிதான் செய்திருக்கிறாங்க. எதனால துக்கப்படுகிறீர்கள்? ஏதோ இழப்புனால, ஏதோ வியாதினால, சத்துருவால் வரக்கூடிய துக்கமா? உங்க துக்கத்தை மாற்றி கர்த்தர் ஆறுதல் தருவேன் என்று சொல்கிறார். எல்லாரும் கரப்பதில் கர்த்தர் பயன்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, புலம்பலை மாற்றுகிறவர். 30வது சங்கீதம் 11வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 30. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைக்கட்டினீர். அது துதிக்கிறான். சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் துதிக்கிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். முதல் துக்கத்தை மாற்றுகிறார், புலம்பலை மாற்றுகிறார். அதாவது ஜனங்கள் என்ன நினைத்தாலும் சரி, இவன் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். தீர்க்கதரிசி எளிமையா இருந்தார். அவருக்கு தூக்கி கொண்டு அவர் தீர்க்கதரிசனம் உடைந்தார். அவரை எங்க போட்டாங்கன்னு சொன்னா ஒரு பால் கணத்தில் போட்டுட்டாங்க. கர்த்தர் அங்கிருந்து தூக்கினார். இவர் என்னெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னாரோ எல்லாம் நிறைவேறிச்சு. புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறிச்சு. தேவன் எப்பொழுதுமே ஒவ்வொரு காலத்திலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார். எப்பவுமே நம்மளை அழுதுட்டு இருக்க விட மாட்டார். பிரசங்கில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துல, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் எப்பவுமே நம்ம புலம்பிட்டு இருக்கணும். அது ரொம்ப புலம்பல் வருது. உடனே நீங்க புலம்புறீங்க, நாளைக்கு விட்டு போய் ஜோம் பண்ணிருங்க. தேவன் நமக்கு நல்லவர். அவருக்கு சம்மதம் நீங்க போகவே கூடாது. உலகத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நல்லமா நடக்கிறது, பயங்கரங்கள் எல்லாம் நடக்கிறது, ஆபத்தெல்லாம் நடக்கிறது. எத்தனை குடும்பங்கள் நிர்மூலமாகி போகிறதுங்க. ஒரு தகப்பனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. தகப்பன் பெரிய ஒரு ரவுடி, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தான். நான் சம்பந்தம் சொல்றேன். தன்னுடைய திறமை வைத்து எல்லா காரியத்தையும் செய்யணும். பிள்ளைகள் எல்லாம் திறமையானவங்க, பரவாயில்ல. ஒரு நாள் வந்துச்சு, ஒருத்தனை எச்சரித்துதான், நான் உன்னை தொலைச்சு போடுவேன்னு சொன்னான். போன இடத்துல இவனே தொலைந்து போனான். பிள்ளைகள்லாம் அழுறாங்க, பிள்ளைங்க எல்லாம் பண்ணாங்க. போச்சுங்க. புலம்பல் வரும்பொழுது ஏன் வருது காரணம் பாருங்க. நம்ம புலம்பல் நியாயமான புலம்பலா இருந்தா அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நம்ம புலம்பல் அநியாயமான புலம்பலா இருந்தா அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். சில நேரத்துல ரெண்டையும் நம்ம நிதானிக்கிறது கிடையாது. நன்மை தீமை அறியத்தக்க உணர்வுள்ள ஒரு இருதயம் ஒரு தேவ மனுஷனுக்கு இருந்தாதான் புரியுவான். மர புரியவே மாட்டான். நம்ம புரியணும். நம்ம சில யாக்கோபு ஒரு இடத்துல புலம்புனாங்க. சகோதரமாரில் அவனுக்கு பிள்ளைகள் எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. யோசேப்பை விடுறாரு. யோசேப்பை விட்டு அங்க போய் அபிஜோ அந்த என் பிள்ளைகளை பார்த்துட்டு வான்னு சொல்றாரு. போனா இவன் போக செய்யவே அவனை தீர்மானம் பண்ணிட்டாங்க, இவனை நாங்கள் கொண்டு போடணும்னு. அவனை அதை போலதான் நடந்து ஒரு ஆட்டுக்கு ரத்தத்துல இவனுக்கு ட்ரெஸ்ஸை கலத்திட்டாங்க. பல வரணம் அங்கேயும் இவனுக்கு தைச்சு கொடுத்தான். எல்லா பிள்ளைகளோட யோசிப்பை ரொம்ப நேசித்தான். ஏன்னா எல்லா பிள்ளைகளை விட அந்த யோசிப்பை அவனுக்கு பிரியமா இருந்தான். சகோதரனால் தப்பு சொன்ன பண்ணா அவன் சொல்லிட்டு இருப்பான். அதான் இவன் ரொம்ப நேசித்தான். அவனை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவன் புலம்புறான். ஐயோ, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, அதனால நான் என்ன செய்வேன். ஒரு நாள் வந்துங்க யோசேப்பு வாரான், இந்த யாக்கோபு வாரான். ரொம்ப அற்புதமான சரித்திரவங்க. அந்த சகோதரமாரெல்லாம் இவனை பார்க்க போறாங்க. அவங்களுக்கு ஒரு தீமையும் செய்யல. யோசேப்பு சரித்திரம் நமக்கு ரொம்ப பொருந்தவங்க. இவன் சமத்துல வரோம். அவன் வந்தா இவன் கேட்கிறான், யாக்கோபின் உயிரோடு இருக்கிறாரா? தகப்ப அங்க புலம்பெயர்ந்தவரை பார்க்கவே இல்லை. அவனை கூட்டிட்டு வர அந்த வண்டி வெகுமதிகள் எல்லாம் கூட அனுப்புறான். அவனை பிடிச்சு கட்டி பிடிச்சு சொல்றான், என்னம நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் பார்த்தேனேன்னு சொல்றான். புலம்பலை ஆனந்த கழிப்பாக
மாற்றுவார். கர்த்தர் காலங்களையும் நேரங்களையும் மாற்றக்கூடியவர். எனவே அருமையான தேவனுடைய முதல்ல நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறார், இரண்டாவது புலம்பலை மாற்றுறார். இன்னொரு வசனம் படிங்க, என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் அதுல 33வது வசனம் படிங்க. என்னாகமோ அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள். அதாவது நம்ம சில நேரம் புலம்புறோம்லாங்க, நன்மை தீமை அறியாமலே புலம்பிடுவோம். இவங்களுக்கு பாவம் தேன் ஓடுற கானான் தேசத்தை தர வேண்டும் சொன்னாரு. ஆனா இவங்க எங்க புலம்புது என்ன தெரியுமா? அறிவீனமா புலம்புறாங்க. விசுவாசிகளாகிய நம்முடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்முடைய புலம்பல் நியாயமாக இருந்தா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். நமக்கு உண்மையாட்டே கடன் பெற்றிருக்கிறோம், நம்மள ஒருத்தர் ஏமாத்தி இருக்கிறாங்க, புலம்பலாம். ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கிறோம். தேவையில்லாம புலம்பணும்னா செழிப்பு போயிடுவாங்க. 14வது அதிகாரம் 1வது வசனம் படிமா. என்னாகுமோ அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்கல் எடுத்து புலம்பினார்கள். பாருங்க, இங்க ஒரு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். நியாயமான புலம்பலாங்க. இவங்க ஏன் அழணும்? அவங்க வந்து சொல்லணும், உங்க வார்த்தையெல்லாம் நான் கேட்க மாட்டேன், இங்க கூட எங்க பிரசங்கம் கேட்கறீங்க, தப்பான காரியத்தை தூக்கி போட்டுருங்க, நல்ல காரியத்தை மாத்திரம் வாங்கிங்க. நீங்க உங்க நேரத்தை பயன்படுத்தணும். இவங்க 2 பேர் வந்து இல்ல, நாங்க சுற்றி வந்தது நல்ல தேசம், கர்த்தர் நமக்கு தரார், பாலும் தேனும் ஓடுற தேசம். அன்றைக்கு கூட உலகத்திலேயே நல்ல அழகான நாடு இஸ்ரேல் நாடுங்க. பெரிய யுத்தங்கள் எல்லாம் நடக்கு. அது அவங்க செய்த மதியினத்தினால வாங்கிக்கிட்டுறாங்க. மற்றபடி கர்த்தர் இந்த இடத்தை நேசிக்கிறாருங்க. அவங்கள ஒன்றும் செய்ய முடியலங்க. கர்த்தர் கொடுத்த தேசம் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. பாலும் தேன் ஓடுகிற ஒரு தேசத்தை தருவேன்னு சொன்னாரு. எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு 10 பேர் துச்செய்தியை பரப்புனாங்க. பரப்புன உடனே புலம்பி அழுறாங்க. ராத்திரி முழுவதும் அழுதாங்க. ஏன் அழுதவங்க? நம்மளும் அப்படி செய்யணும். ஒண்ணு வர்றதுக்கு முன்னாலேயே ஒப்பார் வச்சு அழுறோம். சும்மாவும் போயிருப்பான், என்னை பார்க்கலாம், எனக்கு விரோதம் செய்யறான், எனக்கு மந்திரம் செய்யறான். ஒரு விசுவாசிக்க வாயில ஒரு நாளும் எனக்கு எதிராளி இருக்கான், பகையன் இருக்க சொல்லவே கூடாது. கர்த்தர் நமக்கு எல்லா காரணமும் பாதுகாப்பு தாரார். தம்முடைய தூதமார அனுப்புறாங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும். இப்படி வசனம். அங்க நம்ம சின்னதுல என்ன புலம்புறம் தெரியுமா? எனக்கு எதிராளி, அதுக்கே ஜோம் பண்றோம், தெரியாம ஜோம் பண்றோங்க. சாத்தானுக்கு இதுதான் வேணும், அவன் அதுல பிடிச்சு வச்சுக்கிடுவான். வைக்க கூடாது. நீங்க நல்ல விசுவாசிகளா இருக்கணும், போர் வீரர்களா இருக்கணும், வெற்றி பெறணுங்க. ராத்திரி முழுவதும் அழுந்தாங்க. என்னத்தினால புறம்பாங்கன்னா அதனாலதான் பல வருஷங்கள் அலைந்து திரிந்தாங்க. அவங்க மாத்திரம் காலை யோசுவா சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா எளிதாவே சுதந்திரித்திருப்பாங்க. நம்ம வாழ்கிற உலகத்தில் நீங்க அநேக சத்தியங்களை கேட்கறீங்க, நல்ல காரியத்தை எடுக்கணுங்க. இன்னொரு வசனம் சொல்லுங்க, ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். இது வந்து நியாயமான புலம்பல். இவ புருஷன் பிள்ளைகளை கூட்டிட்டு போறா. அங்க பெரிய சரித்திரம், நான் சுருக்கமா சொல்றேன், இன்னொரு 5 நிமிஷம் தான் பேசுவேன். இந்த 2 காரியத்தோட நான் முடிக்க ஆசைப்படுறேன். நான் நேரத்தை இழுத்து அடிச்சு கடைசியில் முடிக்க தெரியாம எங்கேயோ போய் முடிக்கணும் விரும்பல. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கேட்கிற வசனத்தை நீங்க பயன்படுத்துங்க. நகோமி புருஷனை கூட்டிட்டு போறா, பிள்ளைகளோட போறா. பெத்லகேம்ல பஞ்சம், மோவாப் தேசத்துக்கு போறாங்க. மோவாபி பெண்கள் அழகா இருப்பாங்க. அங்க போயாச்சுன்னு சொன்னா அந்த பையன்மா நல்லா இருக்காங்க, ஜூலா இன்னும் நல்லா இருக்கிறாங்க. புருஷன் முதல்ல இறந்து போறான், 2வது மூத்த பையன் இறந்து போறான், 2வது பையன் இறந்து போறான். இப்போ நகோமியும் இந்த 2 இந்த மருமக்கள் தான் இருக்கிறாங்க.
அப்போ அந்த காலத்து சட்டத்தின்படி அண்ணன் இறந்தாங்கன்னா தம்பி கல்யாணம் பண்ணலாம். இப்போ இவ பாக்குறா, அந்த பிள்ளைகிட்ட அழுறா, 3 பேரும் இருக்கிறாங்க, இவ்வளவு நல்ல மாமியார் பாருங்க. இன்னைக்கு மாமிமாரெல்லாம் ரொம்ப கஷ்டம் சமாளிச்சு கொண்டு போறது. மருமக்களும் அப்படிதான் 2 பக்கமும் இருக்கிறாங்க. சில மருமக்கள் மாமிமாருக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா? ஒளிச்செல்லாம் வச்சுக்கோங்க. இந்த நகமே அப்படிப்பட்ட நகமே இல்லைங்க. அதனால அந்த 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு, மக்களே நான் என் சொந்த நாட்டுக்கு போயிடுறேன், பெத்திலையும் போயிடுறேன், வயசாயிடுச்சு, நான் பிள்ளையும் பெத்திட மாட்டேன், புருஷமாச்சு போறான், நீங்க 2 பேரும் போங்க, உங்க இஷ்டமான ஒரு புருஷமான இவ்வளவு நல்ல பொண்ணு பாருங்கம்மா, நகோமி பாருங்க. உங்களை ஒருத்தி சொன்னா முத்தம் கொடுக்குறா, ஏங்கி அழுறா, நாங்க வரல, நீங்க சொன்னது போல உங்களுக்கு விருப்பம் தான், ஆமா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போயிட்டான். இன்னும் ஒருத்தி, இந்த ரூத் இருக்கல்ல, அவ வந்து நான் போக மாட்டேன்னு சொன்ன. ரூத் வந்து சொன்னா, நீ செத்து போயிடலாம், நான் செத்து போவேன், நீ என்ன தண்ணி குடிக்கிறியோ அதை நான் குடிப்பேன், அதனால என்ன புலம்புனாலும் பரவாயில்ல, நானும் உங்க கூட சேர்ந்து புலம்புவேன், நான் அங்கதான் வருவேன்னு சொன்னேன். இங்க வந்தா பாருங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே இந்த சந்ததியில தான் வராங்க. ஓ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவளுக்கு புலம்பலை தேவன் ஆனந்த கழிப்பாக மாற்றினார். நம்ம புலம்பல் நியாயமான புலம்பலா அநியாயமான புலம்பலா? நியாயமான புலம்பலே அநியாயமான புலம்பலையும் சுட்டி காண்பித்தோம். விசுவாசிகள் நியாயமா புலம்புங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க, உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தில் உண்மையா இருங்க. 10 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 1 ரூபா ஆண்டவர் கொடுங்க, கொடுத்துக்கிட்டு இவ்வளவுதான் எனக்கு ஆண்டவர், இது போதாது, இன்னும் தாருங்கன்னு கேளுங்க, புலம்புங்க, கேளுங்க. உங்களுக்கு வியாதி பலகீனங்கள் வருகிறது, ஹாஸ்பிட்டல் போறது தப்புன்னு சொல்லல, மருந்து இருக்கு தப்புன்னு சொல்லல, ஆனா முழங்கல் பண்ணிட்டு ஜோம் பண்ணுங்க. புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் கையை பிடிச்சி, ஆண்டவரே இந்த பலகீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தர, புலம்பி பாருங்க. நகோமி எல்லாரும் இல்லைங்க, யாரும் இல்லைங்க, புருஷன் பிள்ளைகள் எல்லாம் இல்ல, தனி மனுஷி வரா, கர்த்தர் அவளுக்கு கூட வராரு. அந்த ரூத் வச்சு பெரிய காரியங்களை செய்துட்டாரு. இந்த சந்ததியில தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வரார். குறும்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினார். இன்னொரு சம்பவம் சொல்லுங்க, எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. எஸ்தரின் புஸ்தகம் ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரை அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சுக்கார் கையில் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. இப்போ 2-3 வாரம் ஆமான்னு மகன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த சரித்திரத்தை நான் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மொர்தெக்கை யாருன்னு சொன்னா ஒரு கேட் கீப்பர். இவன் வந்து கடவுளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பான். இந்த எஸ்தருக்கு அவளுக்கு பேர வச்சுதான் சரித்திரமே எழுதியிருக்கு. அப்பா அம்மா இல்லை, ஆனா பயங்கர அழகி. இவளுக்கு நல்ல சுருட்ட முடி, ஒரு பழுதை இருக்காது. ஒரு தடவை அவளை பார்க்கறவங்க பார்ப்பாங்க. எஸ்தருக்கு சரித்திரத்தை எடுத்து பாருங்க, ஒரு பழுது இல்லாதவா. ஆனா ராணிக்கு அங்க ஆயுதப்படுத்துறாங்க. ஒரு கன்னி மாடத்துல எல்லாரையும் கூட டெக்கரேட் பண்றாங்க. 127 நாட்டுக்கு ராஜாங்க பாருங்க. ட்ரம்பை விட பெரிய பர்சனுங்க. ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு மாத்திரம் ஜனாதிபதி. 127 நாட்டுக்கு அவருக்கு ஒரு சூஸ் பண்றாங்க. அப்போ இவர் சொன்னாரு, இவளை அனுப்புறாரு, நீ போமான்னு. இவனால வெளிப்பாடு உள்ள மனுஷன். எஸ்தர் வருவான்னு தெரியும். அங்க போறா. அங்க போய் இது பண்ணா ராஜாவுக்கு இவ்வளவு கண்ணில் தயவு கிடைத்தது. இவதான் ராணி ஆகுறாங்க. அங்க ஒருத்தன் இருந்தான், எப்பவுமே ஆமான்னு ஒருத்தன் இருப்பாங்க, ஒரு குமைக்கிறதுக்கு. இவன் அப்படிதான், இவனால குமைச்சிக்கிட்டே இருந்தான். இந்த ஆமான் எங்கேயும் பாருங்க, ஒரு நல்ல காரியம், நல்ல கல்யாணம் எல்லாம் நடக்கும், அங்க ஒருத்தன் குமைக்கிறது இருப்பான். இவன் அப்படிதான். இவன் இந்த மொர்தெக்காயை வச்சுவான், இனத்தையே அழிச்சிருவான்னு சொல்லி இவன் ஆயுதப்பட்டு இந்த ஜனங்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்ய கர்த்தர் விடவே இல்லைங்க. இவங்க எல்லாரும் புலம்புறாங்க. 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிங்க. என்னமா ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதாம் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே,
அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் செய்வாருங்க. அவன் மாத்திரம் ஒருத்தர் நம்புவான்னு சொன்னா அவன் ஆண்டவர் கைவிட மாட்டான். நியாயமான காரியத்தை நிற்கிறார். இந்த எஸ்ஸர் சொல்ற, நான் ராஜாவின் கட்டளையை மீறி போவேன். அவ போறா, தன் ஜனங்களுக்காக பேசுறார், நியாயமான காரியம் நடக்கிறது. எல்லா காரியத்திலையும் அன்னைக்கு எஸ்ஸருக்கு ஆண்டவர் லட்சியம் கொடுத்தார். அவருடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி நல்லா எழுந்து இருக்கும். கண்களில் போடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, 2 காரியத்தை கேட்டுட்டு போறீங்க. துக்கத்தை மாற்றுகிறவர், புலம்பலை மாற்றுகிறவர். உங்க துக்கம் நியாயமான துக்கமாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் மாற்றுவார். உங்க புலம்பல் நியாயமான புலம்பலா இருந்தால் கண்டிப்பாக மாற்றுவார். அவர் காலங்களையும் நேரங்களையும் மாற்றுகிறவர். அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய சமூகத்தில் வர்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுப்பார். நல்ல ஒரு செய்தி கேட்டுட்டு போறீங்க, சின்ன செய்தி கேட்டுட்டு போறீங்க. நீங்க யாராவது கலங்கி இருந்தா, பாதத்தோடு இருந்தா, வியாகுலத்தோடு இருந்தா, இன்னைக்கு துக்கத்தோடு இருந்தா உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் இதனால துக்கப்பட்டு இருக்கிறேன். அன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரப்பா. யாக்கோபுக்கு துக்கத்தை மாற்றினீர், ஈசாக்கின் துக்கத்தை மாற்றினீர், அன்னாளின் துக்கத்தை மாற்றினீர். எனக்கு உங்களுக்கு என்ன துக்கம் அதை மாத்திரம் பாயிண்ட் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் சொல்லுங்க. நம்முடைய துக்கம் எல்லாம் மாறி போகும், நம்முடைய கண்ணீர் எல்லாம் மாறி போகும், நம்முடைய வேதனைகள் எல்லாம் மாறி போகும். காலத்தை மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார், கண்டிப்பாக மாற்றுவார். அந்நாளுக்கு குழந்தை இல்லைங்க, துக்கப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா உங்களுக்கு இல்லையா? கர்த்தர் தருவார். அவர் மாறுபாடான தேவன் அல்ல. ஒருத்தருக்கு ஒன்றை செய்து மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவரை நம்புற தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெளியே விட மாட்டார். சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு அதிகாரிகளோடு வைக்கிறார். உங்களை எப்படி வைப்பார்? கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். எதனால துக்கப்படுகிறீர்கள்? எதுல இழந்திருக்கிறீங்க? வியாதினாலயா? சதுர ஏதோ ஒரு துக்கத்தை உங்களுக்கு கொண்டு வரானா? உங்க வருமானத்தை அவன் எடுத்திருக்கிறானா? உங்க பணத்தை முடக்கி வைத்திருக்கிறானா? இன்னைக்கு கேளுங்க, கர்த்தர் உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். புலம்பல் சில நேரத்தில் புலம்புறோம், அந்த புலம்பல் நியாயமா இருக்கணும். அண்ணன் புலம்புனா நியாயமா இருந்து, எஸ்ஸர் புலம்புனா நியாயமா இருந்து, அப்ப புலம்பின தேவனுடைய பிள்ளைகள் ஆறுதலை கொடுத்தார். நமக்கும் ஆறுதலை தருவார். கர்த்தர் நல்லவர். அவருடைய சமத்தில் ஒருவன் வந்தா அவனை விடவே மாட்டார், உங்களையும் விட மாட்டார்.